மிக்க நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடன் பிறவாத சகோதரியை கண்டது என் மனம் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி பாண்டியனா. பாண்டியனா சாப்பிட்டீங்களா அண்ணா? என்னென்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் சிரித்து கொண்டே இருப்பதுதான் உங்களுக்கு அழகு தங்கச்சி. ஆமாம் முருகனா, மிக்க சந்தோஷம்ண்ணா. இந்த லைவுக்கு ஒரு புதிய உறவுகளை வருக வருக, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ராமசாமி அண்ணா. செஞ்சி அண்ணா 39 லைக்கு. பாண்டியன் சோக வணக்கம். கேன்சமா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் போடலாம். நாம் நினைவில் இருக்கும் அனைத்து குடும்பங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக வேல்பூர் கூட நான் கண்டிப்பாக நான் போடுறேன். அது மாதிரி ஹரிணி எதையும் எதிர்கொள்ள வேண்டும், பயப்படக்கூடாது. ஆமாண்ணா ஆமாண்ணா. போதும் போதும், 1 இயராக சொல்லிட்டீங்க. இதே வசனம் உங்கள் லைஃப் பற்றி தயவு செய்து சொல்லாதீங்க. கண்டிப்பாக இந்த 2025க்குள்ளே நான் அதை போடுறேன் அந்த வீடியோவை. கலைவிஜய் ப்ரோ சூப்பர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி 5 தொழில் இருப்பவர்களுக்கு இருக்கும். ஓ, இந்த இது அந்த இந்த நூலெல்லாம் தயாரிப்பாங்களா அந்த மாதிரி என்னென்ன அப்படிதானே சங்கர்மா? அப்பா இன்னும் 6ல சுடுத்தனே. ஆமா சங்கர்ண்ணா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஹரிணி அண்ணனிடம் சொல்லி சொல்லி ஏதாவது செய்ய சொல்லலாம் என்று தனக்குள் பேசிவிட்டு அப்படியே அசந்து உறங்கிவிட்டார். கீதா விடுந்து விட்டது. கீதா எப்பவும் போல அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். ஆத்தி, நான் அந்தனா கிஷோரனா, இந்த கதை தான். அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நீ மறுநாளே காலி பண்ணியிருப்பேன் வீட்டை. நான் வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன்தாங்கம்மா. என்னோட தங்கச்சி வந்திருக்கா, தேன் வந்திருக்கா. எனக்கு குளிர் ஒத்துக்காது தங்கச்சி. இரவு நேரத்தில் சாதம் சாப்பிடாது, வீட்டுக்கு சாப்பிடும். அப்படியா? சரிண்ணா சரிண்ணா. அதனால என் தங்கச்சி வந்தானே எனக்கு வந்து தொந்தரவே இருக்காது. என் தங்கச்சி தேன் வந்துட்டானா எல்லா வேலையும் அவளே பார்த்துருவா. சாப்பாடு செய்கிறது எல்லாமே பார்த்துருவா. காலையில் மட்டும் நான் செய்வேன். நைட்டு டிஃபன் எதுவாக இருந்தாலும் அவளே செஞ்சுருவா. சூப்பராக செஞ்சுருவா. நானா விளங்கும் அப்படிலாம் இல்லை. இது ஹரிமாவோட அன்பு கட்டளை. 3 வேலையும் சாப்பிடணும். 3 வேலையோட மெனுவும் எனக்கு சொல்லணும் லைவ்ல. காலை டீ, மடை மதியம். பத்தியா ராஜா, இதான் இன்னைக்கு தான் இது கடைசியா இருக்கணும். நாளையில இருந்து காலையில ஒரு 3 இட்லி 4 இட்லி கண்டிப்பா நீ சாப்பிட்டே ஆகணும் ராஜாமா. திரும்பி மதியம்னா கண்டிப்பா சாப்பிடணும். திரும்பி நைட்டுக்கும் நல்லா சாப்பிடுங்க. பொண்ணு பார்க்கணும்ல. இப்படி இருந்தா யார் பொண்ணு கொடுப்பா தம்பிக்கு? சொல்லுங்க. ராஜாமாக்கு இப்படி இருந்தா யார் பொண்ணு கொடுப்பா? தூக்க மாத்திரை போட்டால் தூங்கும் போது சளி மாத்திரை போட்டால் சளி போகணும்ல. சாட்ஸ் செம்ம. தூக்க மாத்திரை போட்டால் தூக்கம் போகும்போது ஆமா ஆமா செஞ்சியண்ணா. சூப்பர் செஞ்சியண்ணா. சொல்ல மாட்டேன் ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே சொல்ற? நான் கூட நீ போவ உன்னை கலாய்க்கலாம் நினைச்சிருந்தேன். இப்படி சொல்லிவிட்ட. ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சா? ஹாய், நலமா சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் பழனிசாமி சகோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பழனிசாமி என்ன மணப்பாறையம்மா தான் சொல்லுங்க. 42 லைக் போட்டுட்டு மிக்க சந்தோஷம். செஞ்சேண்ணா. சொட்டர் இருக்காடாம்மா? சொட்டர் இல்லை அண்ணா என்கிட்ட. சிஎஸ் சகோ ஆமாம் சொல்லியிருக்காங்க. ரவி அண்ணா வணக்கம். ஹாய், நான் ரவிக்குமார். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, பெரிய ஸ்மைல் பண்ணுங்க. போதுமா? பழனிசாமி சகோ வணக்கம். நல்லா கேன்சமா சொல்லியிருக்காங்க. என்ன ஹன்னிமா, முகம் எல்லாம் வாடி இருக்கு, பழைய முகத்தை காணும். அப்படியா அண்ணா? ஒரு 2 நாள்ல சரியாயிரும் சதீஷ்மா. நீங்க எப்படி இருக்கீங்க சதீஷ்மா? நல்லா இருக்கீங்களா? செல்லம்மா கண்ணன்மா கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ் இந்த தடவை பொங்கல் பேசுவாங்க. மக்களுக்கு ஆர்வம் இல்லை ஏனென்றால் 1000 ரூபாய் பணம் இல்லை. ஓ அப்படியா? இல்லையா? ஓகேண்ணா. ரேஷன் இல்லைன்னா வேற ரேஷன் கடையில் பொருள் வாங்கி கொள்ளலாம். இல்லை, நம்மளே எதிர்த்த மாதிரி தான். நான் ஒரு 10 வீடு தள்ளி தான் ரேஷன் கடை. நான் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில தான் ரேஷன் கடை. நம்ம தாண்டி போகணும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 4-5 கடை தாண்டி தான். அதையே நான் வாங்க மாட்டேன். சதீஷ் சகோ வணக்கம். மறந்துடுறது. சரி அப்புறம் வாங்கலாம், சரி நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னே மறந்துடுறது. வணக்கம் வணக்கம், வாருங்கள் வணக்கம். கலை விஜய் கடைசியாக சொல்லுவாங்க 1000 ரூபா தரோம்னு. ஆமாம் ஆமாம். ஓகே. கேஆர்ஆன் டெக் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேஸ் ஓகேம்மா. ஏதோ ஒன்று எங்கள் உணர்வில் கலந்து, ஏதோ ஒன்று எங்கள் உயிரில் கலந்து, எல்லாம் ஒன்றாக